Dear students, I am Ravathi. 10th standard exercise order 3.12 second sum. A garden measuring 12 meter by 16 meter is to have a pedestrian pathway that is W meters wide installed all the way around so that it will increase the total area to 285 meter square. What is the width of the pathway? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கார்டன் வந்து மெஷரிங் கொடுத்துருக்காங்க. அதோட மெஷரிங் என்னது 12 மீட்டர் அண்ட் 16 மீட்டர். அப்போது இது 12 மீட்டர் வித்துனா லென்த் வந்து என்னவாக இருக்கும் 16 மீட்டரில் இருக்கும். இருக்கக்கூடிய ஒரு கார்டனை சுற்றி ஒரு பாத்வே வந்து W மீட்டர் வித்தில் வந்து என்ன பண்ணுறாங்க போடுறாங்க. ஸோ W மீட்டர் வித்தில் போடும்போது எல்லா சைடுலேயும் வித்து என்னவாக இருக்கும் W லென்த்தில் இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் ஏரியாவோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த வித்தோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அப்போது டோட்டலாக அப்படின்னு பார்க்கும்போது இதுலேருந்து இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் 16னா இங்கே ஒரு W இங்கே ஒரு Wங்கும்போது W + W 2W ஆகும். அப்போ இந்த டோட்டல் லென்த் வந்து என்னவா சேஞ்ச் ஆகும் 16 + 2W அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். தென் அதே மாதிரி பிரெத் வந்து 12 + 2W அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு டோட்டல் ஏரியாவோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போது அதுக்கு நம்ம ஈக்குவல் பண்ணும்போது தான் நம்மளால் டபிள்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன், வாட் ஆர் த கிவன்? லென்த் ஆஃப் த கார்டன் ஈக்குவல் டு 16 மீட்டர். அதே மாதிரி பிரெத் ஆஃப் த கார்டன் ஈக்குவல் டு 12 மீட்டர். அப்போது அதோட வித் ஆஃப் த பாத் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, வித் ஆஃப் த பாத் வந்து W அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, W மீட்டர். ஓகே, இப்போது நம்ம இதை வச்சுட்டு கொடுத்துருக்கிற கிவன் வந்து டோட்டல் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரெக்டாங்கிளோட டோட்டல் ஏரியாவோட ஃபார்முலா வந்து L × B. அதோட ஆன்சர் தான் 285 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இதில் L வந்து என்னது லென்த் ஆஃப் த ஃபுல் ஏரியாங்கும்போது L வந்து 16 + 2W. அதே மாதிரி B வந்து 12 + 2W. அப்போது நம்ம எதுக்கு ஈக்குவல் பண்ணணும், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் கார்டனுங்கிறது கொடுத்துட்டாங்க. மொத்தம் அந்த பாத்து அண்ட் கார்டன் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு 285 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம வந்து ஃபார்முலா போடும்போது லென்த் × பிரெத் ஈக்குவல் டு 285. இப்போ லென்த் எவ்வளவு 16 + 2W, பிரெத் வந்து 12 + 2W ஈக்குவல் டு 285. அப்போது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். அதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு W கிடச்சிரும். அப்போ 16 × 12 வந்து 192. தென் 16 × 2 வந்து 32W, 2 × 12 வந்து 24W, 2 × 2 4W × W, W ஸ்கொயர் ஈக்குவல் டு 285. இப்போ இதில் வந்து 4W ஸ்கொயருங்கிறது ஸ்கொயர் டேர்ம் ஒன்று தான் இருக்குது. W டேர்ம் வந்து 2 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 56W. தென் ப்ளஸ் 192 இந்த சைடு இருக்குது. அந்த சைடு இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் ஆகும். தென் 4W ஸ்கொயர் ப்ளஸ் 56W இதை செப்பரேட் பண்ணால் -93 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது ஒன் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஒன்று ஃபேக்டரைஸ் மெத்தட்லேயும் நம்ம சால்வ் பண்ணலாம், இல்லாட்டி ஃபார்முலா மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணும்போது யூஸிங் குவாட்ராட்டிக் ஃபார்முலா அப்படிங்கும்போது வாட் இஸ் த குவாட்ராட்டிக் ஃபார்முலா, W ஈக்குவல் டு, ஏன்னா W வேரியபிள் தான் இருக்குது. அப்போ W ஈக்குவல் டு -B ப்ளஸ்ஸா மைனஸ் √D² - 4AC டிவைடட் பை 2A. ஸோ இதில் A வந்து என்னது 4, B வந்து +56, C வந்து -93. இதில் இருக்கக்கூடிய ABC வேல்யூ. ஸோ அதை எடுத்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது -54 ப்ளஸ்ஸா மைனஸ் √54 the whole square -4 × 4 × -93
divided by 2 into 4. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு டபிள்யூன்னு இது கிடச்சிருந்தது. ஸோ அகெயின் -54 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 54 ஸ்கொயர் பண்ணி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி செப்பரேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 4624 தென் டிவைடட் பை 8. அப்போது -54 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 4624க்கு நீங்கள் ரூட் எடுத்தால் அப்படிங்கன்னா 68 கிடைக்கும். இப்போ 68/8. இப்போ இது ரெண்டு வேல்யூவாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ -54 + 68/8ங்கிறது ஒரு வேல்யூவாகவும் -54 - 68/8ங்கிறது இன்னொரு வேல்யூவும் நம்ம எடுக்கிறோம்னா நெகட்டிவ் வேல்யூ நாட் பாசிபிள். ஸோ அதை எடுத்துக்க வேண்டியதில்லை. பாசிட்டிவ் மட்டும் எடுக்கும்போது 68லேருந்து 54 செப்பரேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 12/8. அப்போ W = 12 8ஆல் டிவைட் பண்ணால் 1.5. அப்போ 1.5 மீட்டர் தான் அந்த பாத்தோட வித்து. Therefore width of the path is 1.5 meter. அவங்க கேட்டால் கார்டனை சுற்றி இருக்கக்கூடிய பாத்தோட வித் வந்து 1.5 மீட்டர் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.